நெக்ஸ்ட் இப்போ இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனிஸ்ல வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் மட்டும் பெண்டிங் வச்சிருந்தோம் இல்லையா, அதை பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னா யாதவ் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அங்கே என்ன இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் மெமராண்டமோட ரிஜிஸ்டர் பண்ணி டிசம்பர் 2019 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, டேரக்டர்ஸ் கம்பெனியோட டேரக்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே வந்து should not be changed except by resolution of 90% majority இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செக்ஷன் 14 பிரகாரம் ஆர்டிகல்ஸ் நேம் வந்து சேஞ்ச் பண்ணலாமா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி மட்டும். ஸோ ஒன் ஆஃப் த டேரக்டர் செட் தட் தே cannot மேக் a ப்ரொவிஷன் அகேன்ஸ்ட் தி கம்பெனிஸ் ஆக்ட். ஒரு டேரக்டர் மட்டும் கூடாதுன்னு சொல்றாரு, அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரொவிஷன் ஆஃப் என்ட்ரிச்மெண்ட் எப்போ நடக்கலாம்னா எய்தர் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனி அல்லது அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல்ஸ் பண்ணும்போது எல்லா மெம்பர்ஸும் ஒத்துக்கிட்டு, இன்கேஸ் பிரைவேட் கம்பெனியாக இருந்திருக்காங்கன்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவோம், எல்லா மெம்பர்ஸும் ஒத்துக்கணும். இதுவே பப்ளிக் கம்பெனியாக இருந்தால் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவோம். இந்த கேஸ்ல என்ன பார்த்தீங்கன்னா யாதவ் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து பிரைவேட் லிமிடெட் தான். அதனால அவங்க வந்து அவங்க ஆர்டிகல்ஸ் வந்து ப்ரொடக்டிவா இருக்கணும், எந்த ஒரு என்ட்ரன்ஸ்மெண்ட்டும் அலோவ் பண்ணக்கூடாது, இது பண்ணணும், ஏதாவது என்ட்ரன்ஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதை அலோவ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த கேஸ்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்போது எல்லா மெம்பர்ஸும் அதுக்கு வந்து அக்ரி பண்ணா அந்த நோட்டீஸ் வந்து ஆர்ஓசியில் சப்மிட் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இன்டென்ட் டு ஃபார்ம் கிளப் ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் பட்டிங் பைலட் ஃபிளைங் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனி டு இம்பார்ட் கிளாஸ் ரூம் டீச்சிங் அண்ட் ஏர்கிராஃப்ட் ஃபிளைட் ட்ரைனிங், அந்த இதுக்குமே ட்ரைனிங் பைலட்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எல்எல்பி வந்து சேரிட்டபிள் பர்பஸ்க்காக செக்ஷன் 8 அதை வந்து ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஃபார் பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ்க்காக. அப்போ வந்து இந்த கிளப் எல்பி அதை டிசால்வ் பண்ணிட்டு அந்த சர்ப்ளஸ் ஆஃப் அசட்ஸ் எல்லாத்தையும் இருக்குல்ல ஓவர் லைபிலிட்டிக்கு இது பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் இஃப் எனி வில் பி டிஸ்ட்ரிபியூட் அமங் த மெம்பர்ஸ் ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். இதை வந்து நம்மளோட என்ன இருக்கு ப்ரொபோசலுக்கு என்ன ஃபீசிபிலிட்டி இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த பர்சனா ஏஓபியா ரிஜிஸ்டர் ஆயிருக்காங்க அப்படின்னா அது முதல்ல இப்போ அந்த லிமிடெட் கம்பெனி அப்படிங்கும்போது செக்ஷன் 8க்கு அது இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ், அதாவது காமர்ஸ், ஆர்ட்ஸ், சயின்ஸஸ், ஸ்போர்ட்ஸ், எஜுகேஷன், ரிசர்ச், சோஷியல் வெல்ஃபேர், ரிலீஜன், சேரிட்டி, ப்ரொடக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட், இது ஏதாவது ஒரு இதுக்குள்ளே வரணும். அதோட ப்ராஃபிட் எல்லாத்தையுமே வந்து அவங்களோட ப்ரமோஷனுக்காக தான் யூஸ் பண்ணணும். வேற எதுவுமே வந்து டிவிடெண்டா மெம்பர்ஸ் கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கு. ஓகேவா. இப்போ இந்த இடத்துல லிமிட்டட் லயபிலிட்டி கம்பெனி வந்து சேரிட்டபிள் பர்பஸ்க்காக 10 இயர்ஸ்க்கு பண்ணும்போது அந்த இதை வந்து கிளப்பை டிசால்வ் பண்ணிட்டு அதில் இருக்க சர்ப்ளஸ் எல்லாத்தையும் லயபிலிட்டிக்கு அந்த அசட் சர்ப்ளஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. அமாங் திஸ் மெம்பர்ஸ் வில் நாட் ஹோல்டு குட், எந்த இதுவும் குட்ஸ் வந்து மெம்பர்ஸ் கிட்ட இல்லைங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ தெர் இஸ் ரிஸ்ட்ரிக்ஷன் இன் த அப்ளிகேஷன் ஆஃப் சர்ப்ளஸ் அசட் ஆஃப் சச் கம்பெனி இந்த ஈவெண்ட் ஆஃப் வைண்டிங் ஆஃப் டிசல்யூஷன். வைண்டிங் டிசல்யூஷன் பண்ணும்போது அதுக்கு வந்து இந்த ப்ரப்போசல் வந்து அதை அசட் எல்லாத்தையும் வந்து அந்த லைபிலிட்டி க்ரோ பண்ணுறதுக்கு ஃபீஸிபிள் கிடையாது. ஓகேங்களா, இது ஃபீஸிபிள் இல்லை. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், அல்ஃபா ஸ்கூல் வந்து ஸ்டார்டட் இம்பார்ட்டிங் எஜுகேஷன் இந்த 110 ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2010 பண்ணுறாங்க. சோல் ஆப்ஜெக்டிவா எஜுகேஷனுக்காக வீக்கர் சொசைட்டிக்காக எய்தர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அல்லது நாமினல் ஃபீ வந்து இது பண்ணி 30th March 2020 என்ன பண்ணுறாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன தெரிய வருதுன்னா அவங்க வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து மீறி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 8 கீழே பண்ணிட்டு மீறி நடக்கிறாங்கன்னு. ஸோ அப்போ என்ன இதுக்கு பண்ணுவாங்க, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்னென்ன இது பண்ணாங்க, ஒன்று அந்த லைசன்ஸை வந்து ரெவர்க் பண்ணிடுவாங்க. லைசன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை ரெவர்க் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ பண்ணும்போது லிமிடெட் அது ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு அவங்க நேம் வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ லைசன்ஸ் ரெவர்க் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து அமால்கேட் பண்ணிட்டு இல்லை வேற ஏதாவது கம்பெனி அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்காங்கன்னா அதோடு சேர்த்து நம்ம இது பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் லைசன்ஸ் ரிவைட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை அவங்க கேட்டுக்க எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் அவங்க கேட்டுக்க எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி நாங்கள் இதுவாக நடக்கலை அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், எக்ஸ்பை லிமிடெட் வந்து ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் மும்பையில் இருக்குது. அவங்க வந்து கன்வீனியன்ஸ்க்காக ஷிஃப்ட் பண்ணுறாங்க மும்பைலேருந்து புனேக்கு. அதே ஸ்டேட் தான், மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்குள்ளேயே தான். மும்பை ஆர்ஓசிலேருந்து புனே ஆர்ஓசிக்கு போகிறாங்க. அவங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன். இப்போ அதுக்கான இது எப்படி ப்ரொசீஜர் கேட்டிருக்காங்க. ஸோ ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வந்து ஒரே ஸ்டேட்ல நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்ளை இன் திஸ் கேஸ். இப்போ இதில் என்ன பண்ணலாம்னா, இப்போ ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வந்து ஒன்று ஆர்ஓசிலேருந்து இன்னொரு இதுக்கு போகுதுல, அந்த இதுக்கு போகும்போது ஒரு சிட்டியில் இன்னொரு சிட்டிக்கு போகுதுன்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இந்த கம்பெனி பாஸ் பண்ணி அதை வந்து ஆர்ஓசியில் சப்மிட் பண்ணணும், இந்த மாதிரி மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதை பண்ணால் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அடுத்து அனுஷ்காவோட செக்யூரிட்டி எக்யூப்மெண்ட்ஸ் லிமிடெட் வந்து சிசிடிவி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க.
100 crores வந்து பப்ளிக் இஷ்யூவா ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. ஒன் மோர் யூனிட் ஆஃப் சிசிடிவி கேமரா மேனுஃபேக்சரிங் அதை வச்சு பண்றாங்க. ஓகேவா. இப்போ வந்து 10 crore rupees யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க இதுலேருந்து. அதுக்கப்புறம் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க எல்லா சிசிடிவி கேமராவும். எங்கேருந்து பண்றாங்கன்னா சைனாலேருந்து. ஏன்னா இவங்களோட அங்கே சீப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ரிமைனிங் அமௌண்ட் வச்சு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணணும், நியூ ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இதுக்கு எப்படி பண்ணலாம்? இப்போ ப்ராஸ்பெக்டஸ் மூலமா மணி ரைஸ் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அன்யூஸ்டு மணி இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஷல் நாட் சேஞ்ச் இஸ் ஆப்ஜெக்ட். அது அவங்களோட ஆப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணி எதுவும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ற பட்சத்தில் அவங்க ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதை வந்து பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணணும். பப்ளிஷ் பண்ணிட்டு இது ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணா அதுக்கப்புறம் அவங்க ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ஆர்ஓசிக்கு ஃபைல் சப்மிட் பண்ணுவாங்க. வித்தின் 30 daysல வந்து அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த மாதிரி மட்டும் தான் அவங்களால பண்ண முடியும் அந்த மணியை வச்சு. ஓகே. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆஃப் மெமரண்டம் ஆஃப் விவேக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் இதையும் இன்னொரு பிஸ்னஸையும் அதில் கொடுத்துருக்காங்க. டவுன்வர்ட் ட்ரெண்ட் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட்டுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் ஆக்டிவிட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆப்ஜெக்ட்ல வந்து ஃபுட் ப்ராசஸும் சேர்க்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆஃப் மெமரண்டம். ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ரிஜிஸ்டார் கிட்ட சப்மிட் பண்ணணும். ரிஜிஸ்டார் கிட்ட சப்மிட் பண்ணும்போது அவங்க சர்டிஃபை பண்ணுவாங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் 30 daysல அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பாஸ் பண்ணதுலேருந்து. இப்போ அதுக்கப்புறம் என்னன்னா வேற எந்த சேஞ்சஸ் இல்லையா என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணுமோ அதை பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் டாக்டர் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அது டாக்டர் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு டாக்டர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் பற்றியும் அதில் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது இதில் வந்துடும். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, மங்களூ அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. நேம் என்ன, டாக்ஸ்மேன் அட்வைசரி பிரைவேட் லிமிடெட்னு. டாக்ஸ்மேன் அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் ட்ரேட்மார்க். 5 yearsக்கு அப்புறம் ட்ரேட்மார்க் வந்து தெரிய வருதுன்னா கேம் டு நோ அபவுட் த சேம் இட் ஃபைல்ட் அண்ட் அப்ளிகேஷன் வித் ரெலவெண்ட் அத்தாரிட்டி இது ஃபைல் பண்ணுறாங்க. செகண்ட் கம்பெனி பி கம்பல் டு சேஞ்ச் இட்ஸ் நேம் பை த ஓனர் ஆஃப் ட்ரேட்மார்க். அவங்க சேஞ்ச் பண்ணணுமா. ஓகே. இது வேற ஒருத்தர் வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐடென்டிக்கலா இருக்கு அப்படின்னா ஏற்கனவே எனக்கு சேஞ்ச் நேம் வந்து வித்தின் 3 months ஆர்டினரி ரிசர்வேஷன் பாஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ளை பண்ண 3 years ஆஃப் இன்கார்பரேஷன் வித்தின் 3 yearsக்குள்ள பண்ணணும் அப்படின்னா டேரக்டா சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஈஸியா. 6 monthsல வந்து டேரக்ட் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி. ஓகே. அப்படி இது பண்ணும்போது என்னன்னா ஆர்ஓசிக்கு நம்ம சப்மிட் பண்ண 15 daysல சேஞ்ச் பண்ணது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஓன் ஆஃப் ஃபியூச்சர் ட்ரேட்மார்க் வந்து ஆஃப்டர் 5 years பண்றாங்க இது வித் ராங் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வித்தின் 3 years பண்ணனா இது வந்து அவங்களுக்கு இந்த கம்பெனியை கம்பல் பண்ணணும் அதை சேஞ்ச் பண்றதுக்கு அப்படிங்கிற இது கிடையாது. பட் அவங்க வாலண்டரியா நானே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க சேஞ்ச் பண்றதுனா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து சப்சிடரி கம்பெனி கேன் பிகம் மெம்பர்ஸ் ஆஃப் ஹோல்டிங் கம்பெனி. எப்போ வரலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ வரலாம் சப்சிடரி கம்பெனி வந்து ஹோல்டிங் கம்பெனிக்கு வந்து எப்போ இது பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷேர் சப்சிடரி கம்பெனி ஹோல்ட் ஷேர் இன் ஹோல்டிங் கம்பெனி அஸ் லீகல் ரெப்ரஸன்டேட்டிவா டிசீஸ்டு மெம்பருக்கு. சப்சிடரி கம்பெனி வந்து ட்ரஸ்டி இருக்காங்க அப்படின்னா அது ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சப்சிடரியா வந்ததுக்கப்புறம் ஷேர் ஹோல்டரா இருந்தாங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் ஸ்ரீ லக்ஷ்மி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். ஓகேவா. அந்த கம்பெனி வந்து அனுமான் பவர் சப்ளை ஹெச்எல்எம் அது எடுத்துப்போம். 60% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. சப்சிடி கம்பெனி இது ஹோல்டிங் கம்பெனி. ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஹெச் மேட் இஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் டொனேட்டட் 10% ஆஃப் இஸ் ஷேர்ஸ் இன் ஹெச் அண்ட் 50 crores to the trust. He appointed S as the trustee. All the assets of the trust are held in the name of S. அப்போ வந்து கேன் சப்சிடரி கம்பெனி ஹோல்ட் ஷேர்ஸ் இன் இஸ் ஹோல்டிங் கம்பெனி இந்த வேலை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. இந்த கேஸ்ல பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்காங்க ஷேர்ஸ் வந்து ட்ரஸ்ட்டுக்கு. அது வந்து யாரும் சப்சிடரி கம்பெனிமா. இட் மீன்ஸ் நவ் இப்போ வந்து உங்களுக்கு சப்சிடரி கம்பெனி அதில் இருக்க கம்பெனி ஹோல்ட் பண்ணிக்க முடியும். இந்த அது எந்த கெப்பாசிட்டினா ட்ரஸ்டிங்கிற கெப்பாசிட்டியில் அவங்க பண்ண முடியும். ஸோ இதில் என்ன பண்ணலாம், சப்சிடரி கம்பெனி கேன் ஹோல்ட் ஷேர்ஸ் இன் ஹோல்டிங் கம்பெனி. நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் சர்வீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். அந்த கம்பெனி என்ன டாக்குமெண்ட்ஸ் இது பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணணும் உங்களுக்கு, ஸ்பீட் போஸ்ட் கொரியரில் இமெயிலில் எலக்ட்ரானிக் மோட்லன்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது பண்ணிக்கணும். அதில் அந்த இதெல்லாம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் அசோக் வந்து டைரக்டர் ஆஃப் காமா எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். அவங்க வந்து ஒரு ரைடிங் கொடுக்குறாங்க கம்பெனிக்கு. நோட்டீஸ் வந்து கொடுக்குறாங்கன்னா ஜென்ரல் மீட்டிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து மீட் பண்ணணும் டேரக்டா. ஒன்லி சென்ட் டு ஹிம் ஒன்லி பை ரிஜிஸ்டர்டு போஸ்ட்டில் அவங்க ரெசிடென்ஷியல் அட்ரஸ் வந்து கான்பூருக்கு. ஓகேவா. ஃபார் விச் ஹி டெபாசிட் சஃபிஷியன்ட் மணி.
இந்த கம்பெனி சென்ட் நோட்டீஸ் டு ஹிம் ஆர்டினரி மெயிலில் வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து என்னன்னா அவங்க ரிசீவ் பண்ணல இந்த நோட்டீஸு. அப்புறம் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணல. அதனால ஓகேவா. ஸோ இப்போ வந்து இந்த கன்வென்ஷன் வேலிடான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுவே வந்து யூஎஸ்ஏல இருக்காங்க 1 மந்த்துக்கு அப்படின்னா அப்போ என்ன இதுவாக இருக்கும். நம்ம வந்து எந்த டாக்குமெண்ட்டை டெலிவரி பண்ணுறாங்க ஏதோ பர்டிகுலர் மோடில் அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் பே பண்ணி தான் பண்ணுவாங்க. ஓகேவா. இப்போ வந்து ரிஜிஸ்டர்டு போஸ்ட்டில் தான் அனுப்பியிருக்காங்க கான்பூருக்கு. அவங்க வந்து டெபாசிட் அதில் தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. வில் நாட் பி டீம் டு பி அஃபெக்ட். இப்போ இந்த கண்டென்ஷன் வந்து அசோக் கொடுத்துருக்காங்க. அது வந்து டெனேபிள் தான். ஏன் அப்படின்னா ரீசன் வந்து நோட்டீஸ் வந்து ப்ராப்பராக சர்வ் ஆகலை. ஓகேவா. இந்த சர்க்கம்ஸ்டன்சஸில் இந்த கம்பெனி வந்து வேலிட் நோட்டீஸ் வந்து அவங்களோட ரிஜிஸ்டர்டு போஸ்ட்டுக்கு அந்த அட்ரஸ்க்கு வரணும். அவுட் சைடு இந்தியாவுக்கு ஆனால் கிடையாது. ஸோ அந்த ரிஜிஸ்டர்டு அட்ரஸ்க்கு மட்டும் தான் வரும். அவுட் சைடில் இருந்தாங்கன்னா அதுவே அப்ளிகபிள் கிடையாது. நெக்ஸ்ட் 13th கொஸ்டின். 13th கொஸ்டின் என்னன்னா, பராக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லிமிடெட் வந்து ஒரு லீடிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் மிஸ்டர் பராக் என்ன பண்றாங்கன்னா எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்லயும் அவங்க தான் சைன் பண்றாங்க ரொம்ப வருஷமா. எல்லா பார்ட்டிஸ்க்குமே என்ன தெரியும்னா பராக் ரொம்ப நல்லாவே தெரியும். இம்பார்ட்டன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் எதாருன்னா ரெனால்டு சாஃப்ட்வேர் கம்பெனி பண்ணணும். பராக் கன்ஸ்ட்ரக்ஷன் வில் டூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த சைட் இன் பார்ட்னர்ஷிப் வித் லோக்கல் கான்ட்ராக்டர் பெட்ரோபாய் அவங்கள சேர்த்து பண்றாங்க. ஸோ மிஸ்டர் பராக் வந்து பார்ட்னர்ஷிப் டீட் வந்து சைன் பண்றாங்க இதோட இவங்க இது கம்பெனி சார்பா. லேட்டர் வந்து என்ன பண்றாங்கன்னா டெடின்ட் அக்செப்ட் த லைபிலிட்டி அஸ் பார்ட்னர். கம்பெனி வந்து ஒத்துக்கல. ஸோ இப்போ இது என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இல்லை இந்த மாதிரி ஒரு இது காமன் ஏதாவது இது பண்றோம் கம்பெனி சார்பா பண்றோம் எய்தர் இன் ஆர் அவுட் சைட் இந்தியாவில் அப்படிங்கும் போது அத்தாரிட்டி லெட்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது அத்தாரிட்டி லெட்டரை வந்து 2 டைரக்டர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கணும். அல்லது ஒரு டைரக்டர் ஒரு செக்ரட்டரி பண்ணணும். ஓகேவா. அதே மாதிரி டீட் சைன் எல்லாமே வந்து அட்டர்னி ஆன் பிஹாஃப் ஆஃப் கம்பெனி அண்டர் ஹிஸ் ஷீல் வந்து காமன் சீல் போட்டு பண்ணணும். இப்போ இந்த ப்ரெசன்ட் கேஸில் நெய்தர் ஏதாவது ரிட்டர்ன் அத்தாரிட்டியும் இல்லை எந்த ஒரு காமன் சீலும் இல்லை. அப்போ இது என்ன நாட் லீகலா என்டைட்டில் பண்ணல கம்பெனி சார்பா. அப்போ வந்து டீட் வந்து நாட் பைண்டிங் வந்து கம்பெனியோட பைண்ட் ஆகாது. ஸோ வந்து அவங்க வந்து நாங்க பார்ட்னர் கிடையாது அப்படின்னு டெனி பண்றது இங்க நியாயம்தான். சரிங்களா. இவ்வளவுதான் வந்து இன்கார்பரேஷன் இருக்கக்கூடிய